நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்னம்மா ஆச்சுது? ஏன் இப்படி அழுதுகிட்டு நிக்க? இவன் ஏதாவது சொன்னானா? டேய் செல்வா, அவ வாயு வயிறுமா இருக்கா. இதுக்கப்புறமா அவளை பேசுற வேலை வச்சுக்காத. சொல்லுங்க. பொருடி, எனக்கே அம்மா இப்படி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னம்மா அனுபவம் வச்சது? இல்லை உனக்கு ஏதாவது வேணுமா? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அது அது வந்து அத்தை, எனக்கு எதுவும் வேணாம். அம்மா அது அது வந்து ஐயோ, 2 பேருக்கு என்ன ஆச்சுது இன்னைக்கு? எதையோ பேசணும்னு சொன்னிய, ஆனால் வந்ததுலேருந்து அவள் அழுதுகிட்டே நிற்கா. நீ ஏதோ சொல்ல வர, ஆனால் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்க. என்னப்பா ஆச்சுது? ஏதாவது பிரச்சனையா? இல்லை மறுபடியும் இந்த சிவா பையன் எதுவும் பண்ணிட்டானா? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. பிறகு என்ன டீ பிரச்சனை? ஏன் டீ இப்படி என்ன பாடா படுத்துதிய? என்னன்னு தான் வரச சொல்லுங்களேன். எனக்கு வேற பயமாக இருக்குது. அம்மா, அனு ஒன்றும் மாசமா இல்லை. அத்தை, அது சும்மா பித்த வண்டிதான். நீங்க எதையும் நினைச்சு டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கே நடக்கும். அத்தை, நான் எம்பிட்டு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் குடும்பத்துக்கும் வாரிசு வந்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பொய்யா போச்சுது. யாருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? திருப்ப திருப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கடவுளே, என் குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடக்காதா? ஐயோ அத்தை, எல்லாம் நன்மைக்கே நடக்கும் த. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? என்ன பண்ண சொல்லுதிய? எல்லாம் நடக்கிறப்ப தானே நடக்கும். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அதெல்லாம் எல்லாம் நல்லதாயே நடக்கும். அனு, அம்மாவை கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. அவங்களுக்கு மாத்திரையை கொடு. அம்மா சாப்பிட்டு தூங்குங்க. எதை பத்தியும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ம், சரிப்பா. அத்தை வாங்கத்த. இல்லை இருக்கட்டுமா, எனக்கு மனசே சரியில்லை. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், நீ போய் தூங்கு. இல்லைத்த, அது வந்து பரவாயில்ல, இருக்கட்டும் அனு, நான் பார்த்துக்கிடுதேன். வேணா நானும் கூட வரட்டுமா? இல்லைம்மா, இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன ஆச்சுது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அத்தை எம்பிட்டு கவலையாக இருக்காவ பார்த்தியா? என்னால் பார்க்க முடியலை. என்ன பண்ண? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். அனு, என்னால் முடியலைங்க. எல்லாருக்கும் என்னால் தான் கஷ்டம். அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. சிவா என் மேலே இன்னமும் கோவமாக தான் இருக்கான். விமலு என்கிட்ட எப்படிலாம் பேசுகிறான் தெரியுமா? ராம் என்னை பார்க்க கூட மாட்டேங்க. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். இப்போ அத்தை மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன். அவனுங்களாம் கோவப்படுவானுங்க, ஆனால் பாசக்காரனுங்க. சிவா முரடன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன், பாசக்காரன். அவனை மாதிரி இந்த குடும்பத்தில் யாரையும் போய் பார்த்துருக்கவே மாட்டேன். உசுரை கூட கொடுப்பான். தெரியும், அப்படிப்பட்டவங்களை கோவப்படுத்திட்டேனே. அதை தாங்க என்னால் தாங்கிக்கிடவே முடியலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டி. உன் கண்ணில் கண்ணீரை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அல்லாதட்டி அனு, எல்லாம் சரியாக போயிடும். எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவு இருக்கு. அதை நான் பார்த்துக்கிடுதேன். நீ என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். என்னங்க இப்படி சொல்லுதிய? இது என்னோட குடும்பம். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன மீறி தான் வரணும். நான் பார்த்துக்கிடுதேன். ம், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது டியானு. இது போதுங்க. யார் என் மேலே கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் தாங்கிக்கிடுவேன். ஆனால் நீங்கள் மட்டும் என்ன வெறுத்துடாதீங்க. அதை மட்டும் என்னால் தாங்கிக்கிடவே முடியாது. ம், கஷ்டத்தை மட்டும் தூக்கி சுமக்கும் கண்ணீரடா, சின்ன மகதா உத்தமிருத்தினல்ல. இங்கே உள்ள பொண்ணு ஒன்ன மனம் துடிக்க விட்டாக, மறுதளிக்க வச்சாக, மதிமயங்க வச்சாக, அதையெல்லாம் நெஞ்சோட மூடி மூடி வச்சாடங்க. ஏன் உங்கள் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது? ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டீங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லாட்டி. பரவி எதுக்கு ஒரு மாதிரி இருக்கியா? இவகிட்ட சொல்லலாமா வேணாமா? இவ வேற ஓட்டவாயி. என்ன? நான் தான் கேட்கல. இல்லை, உங்ககிட்ட சொல்லவா வேண்டாமான்னு யோசிக்க. ஆ, நீ ஒரு ஓட்டவாய் பார்த்தியா?
யார்கிட்டயாவது உளறி கொட்டிட்டேனா? உங்களை என்னன்னு சொல்லுங்களேன். இல்லைன்னா எனக்கு மண்டையே வெடிச்சு போகும் கேட்டீங்களா? அதுதான் எனக்கு தெரியுமே. சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது கேட்டீங்களா? என் செல்லல, என் ராசா, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் கேட்டீங்களா? ஆமா ஆமா. சத்தியமா சொல்ல மாட்டேங்க. என் உசுரே போனா கூட சொல்ல மாட்டேன் கேட்டீங்களா? ஏடி, சாரி. அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளோ அவசரம். அது வேற ஒன்றும் இல்லட்டி, என்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு பார்த்துக்க. அந்த கேஸை நான் ஜெயிச்சிருவேனா மாட்டேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதானா? இதுக்கு தான் இப்படி பில்டப் கொடுத்தீங்களோ? போங்க. நான் கூட பெரிய விஷயமா இருக்க போகுதுன்னு நினச்சேன். நீ என்ன நினச்சவ? அது வந்து நான் வந்து ஒழுங்கு மரியாதையாக சொல்லிட்டு பார்த்துக்க. நீ என்னடி நினச்ச? அதுவா, நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேச போறியன்னு நினச்சேன். அப்படி பாதகத்தி, நான் ஒரு கேஸ் விஷயமா பார்த்துட்டு இருந்தேன்டி. அதைத்தான் டென்ஷனாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ம் இது இப்போ ரொம்ப முக்கியம்ல. என் செல்லம். போதும். நீங்கள் ஒன்று என்ன கொஞ்சம் வேணாம். நான் உங்க மேலே கோவமாக இருக்கேன். இதுக்கிட்டி கோவமா இருக்கியா? எம்பிட்டு நேரம் நல்லா தானே இருந்தவ, திடீர்னு அம்மையாருக்கு என்ன கோவம்? அதான் உங்ககிட்ட கோவமாக இருக்கேன்னு சொன்னேங்களா? போங்க பேசாம. என் செல்லம், என் தங்கத்துக்கு என்ன கோவம்? நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். என்னை விடுங்க. ஏய், ம் அது வந்து வேற என்ன, சுக்கிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு. அதுக்கு நமக்கு எப்போ நடக்கும்? இப்போ என்ன அவசரம்? விமல் அண்ணன் உன் கண்ணுக்கு தெரியல? போங்க பேசாம. வேணும்னா சொல்லு, இப்பவே வேணும்னா. வட்டி வாங்குவீங்க. ரொம்ப தான் கொசுறு. அப்பம்மா விளையாட்டு விளையாடி பார்ப்போமா செல்லம், என் செல்லம். ஒன்று போட்டுருவேன். எரும மாடு எப்படி பேசுறியா? என்ன டீ? ஓடிடுங்க சொல்லிட்டேன். என் தங்கம். ஃபர்ஸ்ட் போய் உங்கள் கேஷை பாருங்க, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சிக்கிடலாம். அதெல்லாம் அப்புறம்தான். ஃபர்ஸ்ட் எனக்கு நீ தான். பக்கம் வந்த நிலவே சொல்கிறதே, பாவை என்னை பார்க்கவில்லையே நிலவே கேள்விலவே. மார்க்கமாக தான் இருக்கிய. அத்தை வேற உங்களை சாப்பிட கூப்பிட்டாவ. நானும் அதை மறந்துட்டு உங்கள் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க கீழே போகலாம். கீழே எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? பண்ணட்டும். வாங்க. எனக்கு பசி இல்லை. எனக்கு பசிக்குது. அப்போ நீ போ. நீங்கள்? நீ போட்டி, நான் பின்னாடி வரேன். திடீர்னு என்னாச்சுது இவங்களுக்கு? என்னை மன்னிச்சுடுடி மலரு. உங்ககிட்ட உண்மையை இப்போதைக்கு சொல்ல முடியாது கேட்டுக்க. ஏன்னா எனக்கே சரியாக எதுவும் தெரியல. அப்பாவுக்கு இன்னொரு சொந்தமும் இருந்திருக்குது. அதுவும் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம். அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் இருக்குது. எனக்கே இந்த உண்மை இப்போ தான் தெரியும். இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீ எல்லார்கிட்டையும் சொல்லிடுவ. உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. கண்டுபிடிக்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க. எங்கள் அப்பாவை கொன்னது யாருன்னு கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க. அவனுக்கு என் கையால் தான் சாவு. ஒத்து வரைக்கும் இந்த சிவா ஓய மாட்டான். இவனுக்கு கட்டி பண்ணட்டா, இவனுக்கு என்னடா பண்ணட்டா, இவனுக்கு இல்லடா கட்டி வாழும், இவன் பரலாற்ற மாத்திடும்